சரியா எங்க இருக்க? என்னாச்சுமா? ஏய் எங்க இருக்கன்னு சொல்லுடா. இங்கதாம்மா பக்கத்துல. என்னடா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? என்ன கலவரம் பண்ணிட்டு இருக்கீங்க? தாத்தாவை வீட்டுல தனியா விட்டுட்டு நீயும் பாட்டியும் போய் குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கீங்க. டேய் சின்ன குழந்தைடா அது. அம்மா இல்லாம எப்படிடா இருக்கும்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் ஜெனி அப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாராம். அது எனக்கும் குழந்தை தானம்மா. சரியா உனக்கும் குழந்தைதான். அதுக்காக அவங்க வீட்டுக்கு போய் தூக்கிட்டு வந்திருக்கீங்கல்ல? அம்மா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோமா. அவங்க என்ன பார்க்கவே விடாம பாப்பா வச்சிருந்தாங்களம்மா. சரி பதிலுக்கு நீயும் அதை பண்ண போறியா? தாத்தா ஒரு பக்கம் பதறி போய் இருக்காரு. அங்க ஜெனி வீட்ல என்ன நடக்குதுன்னே தெரியல. சரி அதை விடு. இப்போ நீங்க எங்க இருக்கீங்க, எங்க போயிட்டு இருக்கீங்க அத சொல்லு. இதோ பாரு சரியா, அம்மா உனக்கு எப்பவுமே சப்போர்ட்டா தான் இருந்திருக்கேன். கூட தானே நின்னு இருக்கேன். எனக்கு கூட சொல்லாம என்னமோ சினிமால பண்ற மாதிரி குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கீங்க. வெக்கமால உனக்கு? மாமா எனக்கு சத்தியமா வேற வழியே தெரியலமா. பாப்டிசம் இன்விடேஷனை கொண்டு வந்து கொடுத்தாருமா ஜெனி டாடி. அதுல என் பேர் கூட இல்லம்மா. அப்ப என் குழந்தைக்கு நான் யாருமே இல்லையாமா? நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுடா. அதுக்கு குழந்தைய தூக்கிட்டு போறதுதான் தீர்வா? சரி இப்போ நீங்க எங்க இருக்கீங்கப்பா அத சொல்லு. நாங்க ஊருக்கு போயிட்டு இருக்கோமா. எந்த ஊருக்கு போயிட்டு இருக்கீங்க? அதான் பாட்டி சொன்னாங்கல்லம்மா, குலதெய்வம் கோயில் திருநெல்வேலி. அங்க போய் என்னடா பண்ண போறீங்க? நீ பயப்படாதம்மா, நாங்க பாப்பாவை திரும்ப கொண்டு போய் விட்டுருவோம்மா. ஐயோ சரியா, உனக்கு சொன்னா புரியவே மாட்டேங்குதேடா. எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க சரியா? என்ன சரியா, அவங்களும் நாமளும் எதிரியா?